பதட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க காஷ்மீரிகள். தெருவுக்கு ஒரு 400 ராணுவ அதிகாரிகள் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த மக்களை யார் வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம். நாடா மக்களானா நாடு முக்கியம்னு சொல்லி கொடுக்கும். தேசபக்தி ரொம்ப முக்கியம்னு அரசியல்ல ஆளுகிறவர்களுக்கு எதிராக நாம் உண்மைகளை கூறுகிற போது அவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று வைக்கும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தங்கள் சொத்தை முழுசா எழுதி கொடுத்த இஸ்லாமியர்களை எதிரிகளாக வைப்பதுதான். வரலாறு இருக்கு, போராட்ட குணம் இருக்கு. இது எதுவுமே இல்லாதவனுக்கு காண்டாகுது. அப்ப அவன் அதிகாரத்துக்கு வரும்போது நான் இல்லங்க, ரங்கராஜ் பாண்டேவும் அங்க இல்ல, நாங்க உட்கார்ந்து கதை சொல்லக்கூடாது. போய் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நேற்று ஒரு உருட்டுது, குரான்ல இருந்து 2 வசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உட்கார்ந்து பேண்ட கழட்டி சுண்ணத்து பண்ணிருக்கான்னு பார்த்தாங்க. இந்துக்களே கொந்தளியுங்கள், சந்துக்களே எந்திரிங்கள். இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா? இன்டெலிஜென்ஸ் செத்துருச்சா? மாட்டாங்க. நீங்க திட்டமிட்டு செஞ்சு ஒரு தேர்தல் வெற்றிக்காக அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க. அப்ப நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், உடனே ரேத்துல இருந்து 2000 பேர் கால் பண்ண பயந்துருவோமா? நியாயத்துக்காக களத்துல நிக்கிறவங்க. இந்த நாட்டை, எல்லையை, மக்களை பாதுகாக்க வக்கற்றவர்கள். கிலோமீட்டருக்குள்ள வந்திருக்கான் சீனாக்காரன். அவன் வந்து கட்டடம் கட்டி, பாலம் கட்டி, ஆஸ்பத்திரி கட்டி, வீடு கட்டி, கும்பாபிஷேகமே நடத்த போறேன் கோயில கட்டி. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்க பூரா காப்பாத்திட்டோம், நான் தான் சவுக்கித்தாருன்னு. மோடியினுடைய ஆட்சியின் தோல். மோடி ஆளுமை திறனற்ற ஓர் பிரதமர். காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப அன்பானவங்க. ஒரு அழகான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள 370 அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. நிலத்தை யாரும் போய் வாங்கிட முடியாது, கார்பரேட் உள்ள போய் எது வேணாலும் செய்ய முடியாது. அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஊரு. ரொம்ப வருஷமாவே இந்தியா விடுதலைக்கு பிறகும் கூட காஷ்மீர் வந்து தனி நாடு. அதுக்கு பிறகு நேருவோட போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் சிறப்புரிமை குறித்து நம்ம அவங்கள நாட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, போராளி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காஷ்மீர் எங்களுடைய நாடு அப்படின்றதுல தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க. அதுல சாமானிய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நடந்துட்டே இருக்கு. இங்க வடகிழக்கு மாநிலங்கள்லயும் ராணுவ சிறப்பு சட்டம் இருக்கு, காஷ்மீர்லயும் ராணுவ சிறப்பு சட்டம் இருக்கு. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு 400 ராணுவ அதிகாரிகள் நின்றுகிட்டு இருப்பாங்க. இந்த மக்களை யார் வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம். பயங்கரவாதிகள்ன்ற பேர்ல யார் வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம். அப்படியான சூழ்நிலையில தான் அந்த மக்கள் ஒரு பதட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க காஷ்மீரிகள். காஷ்மீரி மக்களை பயங்கரவாதிகள் என்று அப்பப்போ தேர்தல் வரும்போது, அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நாட்டுக்குள்ள நடக்கும்போது, ஒரு ஏதாவது சட்டதிட்டங்கள் வந்து மக்கள் அதுக்கு எதிராக போராடும் போதெல்லாம் காஷ்மீரை குறிவைத்து தாக்குவது என்பது வழக்கத்துல இருக்கிற ஒன்னா இருக்கு. காஷ்மீரி மக்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க. காஷ்மீரி மக்கள் இயல்பா மக்களோடு மக்களா பழகுறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அரச பயங்கரவாதம், இன்னொரு பக்கம் பயங்கரவாதம். இதை ரெண்டும் சேர்ந்து அந்த மக்களை வந்து நசுக்கிட்டு இருக்கின்றதா அங்க இருக்கிற நெசமான சூழல். பாசிசம் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கும். அது ஒரு பொது எதிரியை உருவாக்கும். அந்த எதிரியை வச்சு அரசியல் பண்ணும். நாடா மக்களானா நாடு முக்கியம்னு சொல்லி கொடுக்கும். தேசபக்தி ரொம்ப முக்கியம்னு அரசியல்ல ஆளுகிறவர்களுக்கு எதிராக நாம் உண்மைகளை கூறுகிற போது அவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று வைக்கும். இந்தியாவில் யாரை நீங்க பொது எதிரியா உருவாக்குவீங்க? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தங்கள் சொத்தை முழுசா எழுதி கொடுத்த இஸ்லாமியர்களை எதிரிகளாக வைப்பதுதான். ஏன் இஸ்லாமியர்களை எதிரியா வைக்கிறான்? இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவில் அரசியலா முதல் இடஒதுக்கீடை பெற்றவர்கள். வெள்ளக்காரங்கிட்ட போராடி அரசியல் இடஒதுக்கீடு பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். 30களிலேயே நில சீர்திருத்தத்துக்கான போராட்டத்தை காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா அப்படின்னு அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர், அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து நில சீர்திருத்தத்தை செய்திருக்கிறாங்க. 1 லட்சம் ஏக்கரை இந்துக்களுக்கும் பிரிச்சு கொடுத்து, இஸ்லாமியர்களுக்கும் அங்க இருக்க காஷ்மீரிகளுக்கும் பிரிச்சு கொடுத்து பெரிய நில சீர்திருத்தத்தை செய்தவர்கள் அவர்கள். சொன்னா அவுரங்கசீப் மேல கோபமும் காண்டு இருக்குல்ல. ஏன்? அவுரங்கசீப் ஒரு நாள் போறாரு, கணவன் இறந்து போறாரு, அந்த சிதையில அந்த நெருப்புல ஒரு பெண்ணை வழுக்கட்டாயமா தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்குறாரு, என்னையா கொலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நிறுத்துறாரு. அப்ப நிறுத்தி கேட்கும் போது, இல்ல புருஷன் செத்தா பொண்டாட்டின்னு சொன்னு, இது என்னையா கொடுமையா இருக்கு, மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கீங்கன்னு உடனடியாக ஒரு சட்டத்தை போடுறாரு. இப்படிலாம் தூக்கி போட முடியாது அப்படின்னு. அப்போ யார் வரலாறு எழுதுவா? பாப்பா தான் வரலாறு எழுதுவான். அப்போ அந்த பார்ப்பனியம் எழுதுகிற வரலாறு எப்படியானதா இருக்கும்? அவனுக்கு எது சார்பா இருக்கும் அதுதான் வரலாறு. எனவேதான் இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் கேடுகட்டவர்களாக சித்தரித்து கொண்டே இருந்தது. அக்பர்லாம் தீனிலாகின்னு மதத்தவே உருவாக்குறாரு.
அவர் ஒரு இஸ்லாமியர், ஆனா தீனிலாகின்னு மதத்தை உருவாக்கி எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் மொத்தமா இந்த மதம் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நேர்மையானவரா இருந்திருக்காரு. இங்க கப்பலோட்டிய தமிழன் கப்பல் விடுறாரா, பொருளாதாரமா நிக்கணுமா, அவருக்கு உடனே போய் பணம் கொடுத்தவங்க முஸ்லீம். நேதாஜி பிடிச்ச சிங்கப்பூருக்கு பணம் நெருக்கடி, அங்க 3 வருஷம் ஆட்சி நடத்துறாரு, அதுதான் இந்தியாவை அறிவிக்கிறாரு நேதாஜி. அங்க படைகளை வச்சு ஜெயிச்ச பிறகு அதுக்கு பணம் தேவைப்படுது, சொத்து அப்படியே எழுதி வைக்கிறாங்க இஸ்லாமியர். இப்படி ஒரு பெரிய வரலாறு சங்கிகளுக்கு இருக்கா? நான் சொடக்கு போட்டு கேட்கிறேன். காட்டி கொடுத்த வரலாறு இருக்கு, போய் காலில் ஷூனக்குன வரலாறு இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஏன் இஸ்லாமியர்கள் எதிரிகள் இந்த சங்கிகளுக்கு? ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு வரலாறு இருக்கு, போராட்ட குணம் இருக்கு, இந்த நாட்டுக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லாதவனுக்கு காண்டாகுது. அப்ப அவன் அதிகாரத்துக்கு வரும்போது இதையெல்லாம் காலி பண்ணணும், அடையாளமற்றவர்களாக இஸ்லாமியர்களை மாற்ற வேண்டும், இஸ்லாமியர்களை அடிமையா மாற்றணும், எனக்கு ஒரு பொது எதிரி தேவைப்படுறான், அந்த பொது எதிரியாக இவர்களை வச்சு நான் ஓட்டுவேன் அப்படின்றதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். நான் அங்க இல்லை, ஆனா அங்க இருந்தவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் இல்லைங்க, ரங்கராஜ் பாண்டேவும் அங்க இல்லை, நாங்க உட்காந்து கதை சொல்லக்கூடாது. அங்க மாட்டிக்கிட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அங்க இருந்து வந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதான உண்மையா இருக்கும். அப்போ ஒரு ஐயா இப்ப நேற்று அவருடைய வீடியோ தான் பெருசா பரவலா போட்டுச்சு. அந்த ஐயா சொல்றாரு, எங்கள்கிட்ட யாரும் வந்துங்க பேசினா அவங்க பாட்டுக்கு அங்கங்க இருந்து துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கெல்லாம் தெரிச்சு ஓடி போய் ஒளியறதுக்கான வேலையை பார்த்தோம், யாரும் எங்ககிட்ட வரல, நீங்க யாருன்னு கேட்கல, நீங்க இஸ்லாமியரான்னு கேட்கல. இதுல கூடுதலா போய் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நேற்று ஒரு உருட்டுது, என்னவா குரான்ல இருந்து 2 வசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஹே யார்டா நீங்கெல்லாம், இங்க உட்காந்து பேண்ட்டை கழட்டி சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்தாங்க, நீ இஸ்லாமியனான ஐடி கார்டை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நீ 2 ஸ்லோகன் சொல்லு இதுல குரான்ல இருந்து அப்படின்னு சொன்னதா பொய்ய கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அப்படி எதுவுமே நடக்கலன்னு பெண்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்களும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஏன் தமிழ் ஆட்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க நம்ம ஏர்போர்ட்ல சாமி அந்த ஊர்ல எப்படியா மனுஷங்க இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாரு மோடி, அங்க தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க பூரா எல்லாம் நிம்மதியா விடுதலையா அப்படி சரக விரிச்சுக்க ஆடிட்டு இருக்கோம், அங்க மனுஷங்க எப்படியா வாழ்றாங்கன்னு நம்ம ஆளுங்க கேட்கிறாங்க. இவங்க தாக்குதல் ஆரம்பிச்ச உடனே எங்க இருந்தோ குண்டுகள்லாம் வருது. இவங்க ராணுவ உடையில இருந்தாலும் யாருக்கும் தெரியல. ஒரு குதிரை ஓட்டி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த சின்ன பையன் ஓடி போய் அந்த பயங்கரவாதிகளோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. சண்டை போட்டு அவங்க துப்பாக்கியை பிடுங்குறாரு. துப்பாக்கியை பிடுங்கின பிறகுனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பையனை கொண்டு போடுறாங்க. அது நேற்று வைரல் ஆச்சு. அப்போ நம்மளை நம்பி வந்த மக்கள், அவங்க இந்துவா இஸ்லாமியன கிறிஸ்தவனா எதையும் பார்க்கல, என்னை நம்பி ஒரு மக்கள் வந்திருக்காங்க, அவங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு உயிரை கொடுத்து காப்பாத்தி இருக்கிறாங்க. இன்னும் பிழைத்தவர்கள் சொல்றாங்க, எங்க டிரைவர்லாங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என் உசுரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அந்த டிரைவரை நிக்க வச்சு கைதட்டி பிழைத்த மக்கள் பேசுற வீடியோ இருக்கு. அந்த இஸ்லாமிய நண்பர் என் உசுரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கைதட்டி அதுவும் வீட்டில் அவங்க அறைக்கு கூட்டிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்கள பஸ் ஏற்றி விட்டு அனுப்பின பிறகு இந்த இஸ்லாமிய நண்பர்கள் போறாங்க. அப்ப நீங்க எதை சொல்ல வர்றீங்க? இல்ல எனக்கு சந்தேகம் உங்க மேல முதல்ல இல்லைங்க, ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்துக்களே கொந்தளியுங்கள், சந்துக்களே எந்திரிங்கள்ன்றீங்கன்னா இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா? பாதுகாக்க தவறியது யாரு? இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது? இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் செத்துருச்சா? மோடியோடைய ரோல் என்ன? இந்த சந்தேகம் இந்த இந்துக்களே வாருங்கள் அப்படின்றதுல மாத்திரம் எங்களுக்கு வரல. இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்று மீண்டும் மீண்டும் நீங்க எழுதிட்டு இருந்தீங்களே, அதுல எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா போன புல்வாமா அட்டாக்ல கூட நான் பல சந்தேகங்கள் கேட்டேன், அதான் உண்மையா இருந்தது. புல்வாமா அட்டாக்ல உங்களுக்கு ஃப்ளைட் கேட்குறாங்க ராணுவ வீரர்களுக்கு, நீங்க ஃப்ளைட்டு தரமாட்டேன்ட்டீங்க, ஃப்ளைட்டு கொடுக்க மாட்டேன்னீங்க. அதனால ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி 2500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை மொத்தமா எப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்க? இது பாதுகாக்கப்பட்ட ஏரியா மட்டும் இல்ல, ரொம்ப டேஞ்சரான ஏரியாவில் இத்தனை ராணுவ வீரர்கள் நீங்க எங்க எடுத்துட்டு போனீங்க? எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? அப்ப உங்களுக்கு தகவல் வரல இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு? அப்ப தெரிஞ்சே இதை செஞ்சீங்களா? இதை எப்படி ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி 2 நாளைக்கு முன்னாடியே அவர் நண்பர் கூட வாட்ஸ்அப் சாட்ல பேசினது வைரல் ஆச்சே. அப்ப 2 நாளைக்கு முன்னாடியே அர்னாப் கோஸ்வாமிக்கு எப்படி தெரியும்? அப்ப இது திட்டமிட்டதா? அப்ப இதை அன்னைக்கு ஆளுநராக இருந்தவர் பின்னாடி சொல்றாரு சத்யபால் மாலிக், நம்ம தப்பால நடந்ததுன்னு நான் சொன்னதுக்கு வாயை மூடிரு, அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ இருக்கு, நீங்க போய் பாருங்க.
அப்போ புல்வாமா அட்டாக்க நீங்க திட்டமிட்டு செஞ்சு ஒரு தேர்தல் வெற்றிக்காக அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க. அப்ப நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், உடனே ரேத்துல இருந்து ஒரு 2000 பேர் கால் பண்ண பயந்துருவோமா? நியாயத்துக்காக களத்துல நிக்கிறவங்க நாங்க, சங்கியெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது, இதுகளெல்லாம் பார்த்து பயந்து நிற்போங்க நாங்க. அப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியல, நீ திருட்டு பையன் தான் அர்த்தம். அந்த திருட்டுத்தனத்தை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுல, அது தப்பு தானே, எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. பொதுமக்களை கொல்லுவதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்கல. ஆனா நாங்க இதுக்கு பின்னாடி என்ன பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சிந்து நதி தண்ணியை நாங்க விட மாட்டோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்றதோ, அல்லது பாகிஸ்தானுடைய தூதரகத்தை நாங்க வெளியே போறோம், அப்புறம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போறோம், அப்புறம் இப்படின்றதெல்லாம் நாடகம் போல இருக்கு. இந்த நாடகத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான் உங்க மேல எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. மணிப்பூர்ல என் பிள்ளைங்க செத்துட்டு கிடக்குங்க, என் அக்கா தங்கச்சிங்க முண்டத்தோட துணி இல்லாம தெருவில் இழுத்துட்டு வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க. பூரா வீடு வாசல் இல்லாம தெருவுக்கு வந்துட்டாங்க. அங்க குழந்தைங்க படிக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போறப்பல செத்து கிடக்கு. இவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைகள் அங்க நடக்குது. 2.5 வருஷம் என்ன விண்வெளிக்கு போயிட்டாரா? இங்கதானே இருக்க. அந்த ஊர் பக்கம் போக கூட வக்கில் இல்லை இந்த மோடிக்கு. 2வது, அந்த ஊர்ல எலெக்ஷன்ல நிக்கல. நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த ஊர்ல நம்ம ஆளுக நிக்க வேணாம், நாம யாரையாவது சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நாசமா போகட்டும்னு உள்ளூர்ல நடக்கிற சண்டையவே நிப்பாட்ட வக்கு இல்லை இந்த மோடிக்கு. இவர் அப்படியே கிழிச்சிருவாராக்கும். ஒட்டு மொத்தமா வெளியே வராம இருந்துச்சு, இன்னைக்கு டூரிஸ்டுங்க போய் சிக்கி சீரழிஞ்சதுனால வெளியே வந்துருச்சு. இது இவர்கள் கேடுகட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை, எல்லையை, மக்களை பாதுகாக்க வக்கற்றவர்கள். 7 எல்லை இருக்கு இந்தியாவில். 7 எல்லையும் 7.5 எழுத்து வச்சிருக்கு இந்த பீஸு. 7 எல்லையும் உள்ள வந்துட்டாங்க. அதுலயும் 55 ஏக்கர் 55 கிலோமீட்டருக்கு உள்ள வந்திருக்கான் சீனாக்காரன். அவன் கட்டடம் கட்டி, பாலம் கட்டி, ஆஸ்பத்திரி கட்டி, வீடு கட்டி, கும்பாபிஷேகமே நடத்த போறேன் கோயிலை கட்டி. இங்க இவங்க உட்காந்துக்கிட்டு நாங்க பூரா காப்பாத்திட்டோம், நான் தான் சவுக்கித்தாருன்னு இந்த உருட்டுற வேலை, 35 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு வாந்தி எடுக்கிற வேலையெல்லாம் சங்கிகளோட நிப்பாட்டணும். இந்த அயோக்கியத்தனம் மோடியினுடைய ஆட்சியின் தோல்வியை காட்டுகிறது. மோடி ஆட்சியில மக்கள் பயந்து வாழ வேண்டிய காலகட்டத்தை காட்டுது. மோடி ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. மோடி ஆளுமை திறனற்ற ஒரு பிரதமர் என்பதை நான் மட்டும் இல்லை, கொரோனா காலத்துல இருந்து உலகமே காரி புளிச்சுன்னு துப்பிட்டு இருக்கு. இப்ப நாங்களும் துப்புறோம்.